வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிரர் ஒர்க் வச்சு சிம்பிள் புட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து ஷேட் பாலி அப்படிங்கிற இந்த பிராண்டில் உள்ள இந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக உள்ள நம்மளோட சுகர் பீடாக இருந்தாலும் சரி, பஞ்ச் பீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு கலர் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். நான் அடுத்து யூஸ் பண்ண போகிறது வந்து டுலிப் நீடில் 24. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மிரர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு நான் வந்து என்ன க்ளூ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அது ஒட்டின உடனே நான் அடுத்து நான் அதில் டிசைன் போட போகிறோம். அதனால் இது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும் அப்படிங்கிறனால நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறேன். க்ளூ வந்து நான் வந்து ஃபேப்ரிக்கில் போடாமல் நான் மிரரோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையா தான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வரக்கூடாது. ஓகேயா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், க்ளூ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே மட்டும் அந்த மிரரை வந்து நான் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் நான் மேலே ப்ரெஸ் பண்ணும் போதே கீழே இருந்தும் அந்த மிரரை வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஃபேப்ரிக்கில் நல்லா அட்டாச் ஆகும் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் மிரர் வந்து ஒட்டிடலாம். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இதை ஒட்டி முடித்த உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். மூவ் ஆகாது. இப்போ மிரரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா இந்த இடத்துல க்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த க்ளூவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக என்ன பண்ணுங்கள், நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து க்ளூ வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எக்ஸஸாக இருக்கிற இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எந்த பேக்கெட்டில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதிலே அப்படியே திருப்பி என்ன பண்ணிடணும்னா சேவ் பண்ணிடணும். ஓகேயா? அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் போக மீதி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து ஷூவிங் த்ரெட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நான் எப்பயுமே இதே நம்பரில் உள்ள இந்த த்ரெட் தான் நான் வந்து எப்பயுமே பண்டலாக வாங்கி வச்சுப்பேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு த்ரெட் வந்து எனக்கு யூஸ் ஆகும். நான் இதில் யூஸ் பண்ண போகிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கோல்டன் கலர் தான். ஸோ இந்த ஒரு த்ரெட்டே எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4-5 ரொட்டேட் பண்ணி எண்ணாட் வந்து ப்ராப்பராக போட்டு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா லூப் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ராப்பராக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? இந்த லூப்பை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கட் பண்ணிட போகிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குயிக்காக ஒரு ப்ரெஸ் மேலேயும் கீழேயும். ஓகே, இப்போது இந்த மிரரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ பிரிஸ்டோ பிராண்டில் நான் எடுக்கிறேன் பீட்ஸ் கொஞ்சம். ஃபஸ்ட்டு பீடு ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பீடு வந்து சிங்கிள் பீடாக லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சிங்கிள் பீடாக லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். 2 பீடாக நம்ம லோட் பண்ணிட்டும் போகலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீடாகவும் லோட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி சொன்ன மாதிரி 3 பீடாக நம்ம லோட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் 2 பீடாக லோட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், சிங்கிள் பீடு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பீட். ஓகே,
இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். எண்டிங் பாருங்கள் எப்படி நம்ம வந்து இதை நீட்டாக சர்க்கிளாக கொண்டு வரதுன்னு எண்டிங்கில் காட்டுறேன் பாருங்கள். நான் எப்பயுமே ஒரு பீடை வந்து எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் பீட் போட்டு நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, எடுத்ததுக்கப்புறம் உடனே நான் என்ன பண்ணேன்னா லாக் ஸ்டிச் போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா ஒரு பீடு, அந்த பீடுக்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்படி நம்ம லாக் பண்ணும்போது நமக்கு வந்து சர்க்கிள் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் லாக் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போது அகெயின் 2 லூப் எடுத்து லாக் ஸ்டிச் போடுவேன். ஓகேங்களா, இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ பஞ்ச் பீட் வச்சு ஒரு டிசைன் போட போகிறோம். ஓகேங்களா, பஞ்ச் பீடோட சைஸ் வந்து 2, 3, 4 எல்லா சைஸுமே இருக்குது. எல்லா சைஸ் வச்சுமே நம்ம வந்து இப்போ போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பீடை மட்டும் சிங்கிள் பீடாக லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பீடாவோ அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீடாவோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் பண்ணணும். ஃபினிஷிங் வரும்போது என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீடில் கொண்டு வந்து நம்மளோட லாஸ்ட்டோட லூப்பை வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லூப்பை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி 2 லூப் எடுத்து நீங்கள் லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம போட போகிறது சீக்வன்ஸ் தான், ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸாக நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு வரேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறேன். லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட சென்டர் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிவிடுவேன். புஷ் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து ஒரு சீக்வன்ஸ் போடுவேன், அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச், இப்படியே தான் போடணும். ஓகேயா, இப்போ ஸ்பீடப் பண்ணலாம். லாஸ்ட் சீக்வன்ஸ் எப்படி போடுவோம்னா, அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட பேக் சைடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாக் ஸ்டிச் லாஸ்ட் சீக்வன்ஸ் போடுவோம் பாருங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட் சீக்வன்ஸ் போடுறேன். போடும்போது அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்க்கு அடியில் கொண்டு வந்து போடுறேன். ஓகேங்களா, போட்டுட்டு இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா லாக் ஸ்டிச் போட போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸில் 2 கலர்டு பீட்ஸ் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு சீக்வன்ஸ் அதுக்குள்ளே 2 கலர்டு சுகர் பீட் போடுறேன். ஓகேங்களா, 2 போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நல்லா பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் 2 கலர்டு பீடு போட்டுட்டு நல்லா பின்னாடி நல்லா டைட்டாக போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஸ்பீடப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த லாஸ்ட் ஃபினிஷில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பீட்ஸ் போடுவோம்ல, போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லூப் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என் நாட் போடுறேன். ஓகே, லாக் ஸ்டிச் போட்டேன். இப்போது 2வது லூப் எடுக்கிறேன், எடுத்து என் நாட் போடுறேன். ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளவர் சக்கரி. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிளாக நம்ம லாக் பண்ண போகிறோம். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃப்ளவர் சக்கரியை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக் போடுறேன். ஓகேங்களா, லாக் எந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா சென்டராக போட மாட்டேன், கொஞ்சம் சென்டருக்கும் கொஞ்சம் முன்னாடியாக போடுறேன். ஓகேங்களா, இப்போ 2வதுலேயும் அப்படி போடுறேன் பாருங்கள், சென்டராக போட மாட்டேன், சென்டருக்கு கொஞ்சம் இல்லை. இனிமேல் போடுறது எல்லாமே அந்த ஃப்ளவர் சக்கரையோட சென்டரில் ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபைனலாக முடிக்கும் போது ஷூவிங் த்ரெட் வந்து அப்படியே மேலே தெரியும் பார்த்தீங்களா, அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இம்ப்ராப்பராக இருக்கும். மீதி எல்லாமே வந்து ப்ராப்பராக நல்லா சர்க்கிளாகவே வந்து த்ரெட் வந்திருக்கும். தெரியுதா, தேர்ட்லேருந்து பாருங்கள் நீட்டாக சர்க்கிளாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஏதோ லைனில் நம்ம ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். ஓகேயா, இதுக்கு உள்ளே நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எதுவுமே தெரியாது. இப்போ இல்லை ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணலை, நான் வெறும் ஃப்ளவர் சக்கரி தான் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சக்கரியும் அதோட சென்டர் பொசிஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக தெரியும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு அடுத்து இதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சக்கரி தான். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே வந்து இந்த 3D பொசிஷனில் எல்லாமே நிற்க வச்சு ஒவ்வொரு சக்கரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லாக் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி லாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சக்கரியை லோட் பண்ணும்போது நல்லா பின்னாடி பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். இப்போ ஸ்பீடப் பண்ணலாம்.
இப்போ ஃப்ளவர் சக்கரி போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போலோ சக்கரியை இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு சக்கரியை எடுத்து நல்லா பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணணும். ஓகேயா? ஸ்பீடப் பண்ணலாம். முன்னாடி போட்ட ஃப்ளவர் சக்கரியும் இப்போ போடுற போலோ சக்கரியும் சிங்கிளாக நான் என்ன பண்ணுறேன்னா லோட் பண்ணி லாக் போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மிரர் சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜர்தோசி வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு மேலே பேடட் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் ஜர்தோசியை லோட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வந்து டியூலிப் நீடில் 24 வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகேயா? ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஈக்குவலாக ஜர்தோசி என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜர்தோசியை லைட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஈக்குவலாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு மேலே, ஓகேங்களா, ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜர்தோசியை உள்ளே லோட் பண்ண போகிறேன். ஓகேயா? ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறேன். அந்த த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசிக்கும் மிரருக்கும் உள்ள கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஜர்தோசியை ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே மேலே தான் கொடுக்குறேன். எதுலேயுமே சைடில் எல்லாம் கொடுக்கல. லோடிங் வந்து மேலேருந்து தான் பண்ணிட்டு போகிறேன். ஓகேயா? பாருங்கள், ஜர்தோசியை லோட் பண்ணிட்டேன். இப்போது மிரருக்கும் அந்த ஜர்தோசிக்கு நடுவில் உள்ள இடத்துல ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அப்படியே த்ரெட்டை மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேயா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஸ்பீடப் பண்ணலாம். இப்போ ஃப்ளாட் சீக்வன்ஸ் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு அதோட அவுட்லைனில் ஒரு ஸ்டிச். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சு சென்டரில் ஒரு ஸ்டிச், அவுட்லைனில் ஒரு ஸ்டிச், அப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அதோட அவுட்டர் பொசிஷனில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீட்டாக கொண்டு போகணும். இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ளவர் சக்கரியில் சொன்ன மாதிரி சென்டர் பொசிஷனில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு போனீங்கன்னா வெளியில் பார்க்குற அந்த ஷூவிங் த்ரெட் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதை இம்ப்ராப்பராக நீங்கள் ஒரு தடவை வந்து ஸ்டிச் வந்து மேலேயும் ஒரு தடவை கீழேயும் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து அந்த சீக்வன்ஸோடு சேர்த்து அந்த த்ரெட்டை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேயா? லாஸ்ட்டு சீக்வன்ஸ் வச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எண்ணாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து ரெண்டு சீக்வன்ஸாக வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிங்க் கலர் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு சீக்வன்ஸ் ரெண்டையுமே எடுத்துட்டு ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 சீக்வன்ஸ் எடுத்து செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்பீடப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து ஒரு கவரப் பண்ணும் போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக போடுற ஒரு லோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் லோடுக்கு கீழே கொண்டு வந்துடணும். ஓகேயா? அப்போனா வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபுல் சர்க்கிள் வந்து நீட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மிரருக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு சுகர் பீட் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மிரருக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேயா?
அதுக்கேற்ற மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் சைஸ் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல நீடில், அதை த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டேன். லாக் ஸ்டிச் போட்டதுக்கு நேராக மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மேலேருந்து திருப்பி வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பெரிய சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் குட்டி சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டு மிரருக்கு பக்கத்தில் ஒரு லாக் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டி ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் மேலே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேயா, இப்போ அடுத்து லோட் பண்ண போகிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லோடிங்க்காக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மூவ் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து தானே நம்ம லோட் பண்ணோம், அப்போ மேலே போகிறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சோட நம்ம அப்படியே நம்ம வந்து லோட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இழுத்துட்டு கீழே வந்துடும். அப்போ அந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ ஸ்பீடப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து குட்டி டியூப் பீட் வச்சு இந்த மிரரை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளாக ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி டியூப் பீட் அப்படின்னு வச்சு ஒரு ஸ்டார் மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதில் வந்து ஒவ்வொன்றுமே நான் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், ரெண்டாக ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, இப்போது மிரருக்கும் அந்த டியூப் பீடுக்கும் நடுவில் த்ரெட் எடுத்து ஒரு குட்டி சுகர் பீடை வந்து லாக் பண்ணுறேன். ஓகேங்களா, லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு, ஓகேங்களா, அதையும் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், எல்லாத்தையுமே சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீழேருந்து மேலே வந்துட்டேன்னா இப்போ மேலேருந்து கீழே ஒரு டியூப் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி லாக் பண்ணி, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக லாக் பண்ணி கொண்டு வருவேன். ஓகேயா, இப்போ ஸ்பீடப் பண்ணிடலாம்.